வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு ஓட்டமாவடியில் ஆயுதங்களுடன் ஒருவர் கைது. ஜனாதிபதி தேர்தலுக்கான எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. நான் நாட்டை பொறுப்பேற்ற போது திரைசேரியில் பணம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. சாவகச்சேரி வைத்தியர் அர்ச்சுனா மீதான வழக்குகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு ஓட்டமாவடி பதுரியா நகர் பகுதியில் நபர் ஒருவரிடமிருந்து இன்று புதன்கிழமை அதிகாலை ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2 T56 ரக துப்பாக்கிகள், அதற்கான 60 ரவைகள், 2 மகசின்கள், ஒரு வாள் மற்றும் தொலைநோக்கு கருவி என்பன குறித்த நபரிடம் இருந்து இராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் விசேட அதிரடி குழுவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. மார்க் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் குறித்த நபர் இதுவரை எவ்வித குற்றப்பின்னணியும் இல்லாதவர் என தெரிவிக்கப்படும் நிலையில் இன்று அதிகாலை அவருடைய வீட்டிலிருந்து இவ்வாறு ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபரை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது திரைசேரியில் பணம் இருக்கவில்லை. இப்போது அரசிடம் ஓரளவு பணம் உள்ளது. அந்த பணத்தை இளைஞர்களுக்காக பயன்படுத்த எதிர்பார்க்கிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற இலங்கை பெண் சாரணர் இயக்க உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். 2000 இளம்பெண் சாரணர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. இலங்கை சாரணர் இயக்க தலைவி சாந்தி வில்சன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு விசேட நினைவு பரிசொன்றை வழங்கி வைத்தார். மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது திரைசேரியில் பணம் இருக்கவில்லை. நாம் இப்போது கடினமான காலங்களை கடந்துவிட்டோம். நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களுக்கு பணம் கொடுப்பதை இப்போது நிறுத்திவிட்டோம். மேலும் வெளிநாட்டு கடன்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. நாம் செலுத்த வேண்டிய கடன் தொகையும் குறைந்துள்ளது. எனவே இப்போது அரசிடம் ஓரளவு பணம் உள்ளது. அந்த பணத்தை இளைஞர்களுக்காக பயன்படுத்த எதிர்பார்க்கிறேன். தற்போது கல்விக்கான விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. அடுத்த சில வருடங்களில் அதற்கு அதிக நிதி செலவிட நேரிடும். சுகாதாரத்துறைக்கும் தேவையான நிதியை ஒதுக்கவும் திட்டமிட்டுள்ளோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இந்நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர, இலங்கை சாரணர் இயக்கத்தின் ஆணையாளர் ஜனப்ரீத் பெர்னாண்டோ உள்ளிட்ட சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் இன்று புதன்கிழமை கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சார்பில் இன்று புதன்கிழமை ரஜகிரியையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார கட்டுப்பணத்தை செலுத்தினார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா மீதான வழக்குகள் இன்று புதன்கிழமை சாவகச்சேரி நீதிமன்றில் நீதிபதி ஜூட்சன் தலைமையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
வைத்தியர்களை தொலைபேசியில் அச்சுறுத்தியவை, பேசி தொந்தரவு செய்தமை உள்ளிட்ட காரணங்களுக்காக வைத்தியர் அர்ச்சுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட 5 வழக்குகளே இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வைத்தியர் அர்ச்சுனா சார்பாக சட்டத்தரணி செலஸ்டின் ஆஜராகியிருந்தார். வைத்தியர் அர்ச்சுனா ஊழல் மோசடிகளை தடுக்கும் முகமாகவே கடமை நேரத்தில் வைத்தியர்கள் வெளியே செல்வதனை தடுத்திருந்தார் எனவும், வைத்தியர்கள் கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலைகளில் பணியாற்றிவிட்டு பின்னர் மேலதிக நேர கடமை என்ற பெயரில் மக்களின் வரிப்பணத்தை சூறையாடுவதாகவும் அவர் தனது வாதத்தின் போது சுட்டிக்காட்டியிருந்தார். இதன்போது இரு தரப்பு விவாதங்களையும் கவனத்தில் எடுத்த நீதிபதி 5 வழக்குகளையும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11 தவணையிட்டிருந்தார். அதே நேரம் வைத்தியர் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்து தனது தொலைபேசி மற்றும் பணத்தை பறித்தமைக்காக வைத்தியர்கள் மீது தொடுத்த வழக்கும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11 தவணையிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இத்தாவில் பகுதியில் A9 வீதியில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற விபத்தில் 2 படுகாயமடைந்துள்ளனர். யாழ் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த தாயும் மகளும் இத்தாவில் பாடசாலை ஒன்றிற்கு திரும்ப முற்பட்ட வேளை எதிரே வந்த டிப்பர் வாகனம் அவர்களை மோதியுள்ளது. காயமடைந்தவர்கள் அங்கிருந்த இளைஞர்களால் பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஆங்கில தின போட்டியில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவியும் அவரது தாயாருமே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 143ஆக அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் காயமடைந்த 186 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 3000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு 45 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வயநாடு மாவட்டத்தின் முண்டக்கை, அட்டமலை, சுரல்மலை, ஹுன்ஹோம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று அதிகாலை பெரும்பாலான மக்கள் உறக்கத்தில் இருந்த போது இந்த மண் சரிவு சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட தலைவரான இஸ்மாயில் ஹனியே ஈரானில் இன்று புதன்கிழமை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த வீட்டில் இஸ்மாயில் ஹனியே இன்றைய தினம் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இஸ்மாயிலுடன் சேர்த்து அவரது மெய் பாதுகாவலரும் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பு புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரானியில் உள்ள அவரது இல்லத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹனியே கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை ஈரானின் புதிய ஜனாதிபதி பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் ஹனியே கொல்லப்பட்டதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதியுமான 20-20 கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் ஓவரில் இந்திய அணி வெற்றி பெற்றதுடன் 20-20 தொடரை கைப்பற்றியது. கண்டி பல்லேக்கலை சர்வதேச விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 137 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. துடுப்பாட்டத்தில் இந்திய அணியின் சார்பில் சுப்மன் கில் அதிகபட்சமாக 39 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சில் இலங்கை அணியின் மகிஷ் தீசன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 138 ஓட்டங்களின் வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 137 ஓட்டங்களை பெற்று போட்டியை சமநிலை செய்தது. இலங்கை அணி சார்பில் குசேல் பெரேரா 46 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சில் இந்திய அணி சார்பில் வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னோய், ரிங்கு சிங் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன்படி வழங்கப்பட்ட சூப்பர் ஓவரில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 2 விக்கெட்டுகளை இழந்து 2 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி முதல் பந்திலேயே 4 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கியது.
இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570443.